அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று உள்ளார்ந்த ஓகையோடும் அன்போடும் வரவேற்கிறோம். இன்றைய மக்கள் சபை நிகழ்ச்சியில் நாம் உரையாட இருக்கக்கூடிய தலைப்பு, வாக்காளர்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறார்கள், கட்சியையா, தலைவரையா, வேட்பாளரையா என்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். தேர்தல் காற்று மிக வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற, வெப்பம் குறையாமல் வீசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதைவிட ஒரு பொருத்தமான தலைப்பில் இந்த மக்கள் சபையில் விவாதிக்க முடியாது என்கிற காரணத்தினாலும் இன்றைய அரசியல் களத்திலும் சரி, மக்கள் களத்திலும் சரி, பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று, மக்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறார்கள், கட்சியையா, தலைவரையா, வேட்பாளரையா என்கிற அடிப்படையிலேதான் நாம் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். விடுதலை பெற்று தந்த கட்சி காங்கிரஸ் என்பதற்காகவே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த வழக்கம் ஒன்று உண்டு. அதே போன்று அண்ணா என்கிற தலைவருக்காகவே அவர் கைகாட்டுகிற வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வழக்கம் ஒன்று உண்டு. என்னதான் எம்ஜிஆர் கைகாட்டுகிற வேட்பாளராக இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்பு என்று இருந்தால் அவரை எதிர்த்து வாக்களித்த வேட்பாளர்களும் உண்டு. அது இன்றைய சமகால அரசியலுக்கும் பொருந்தும். அதிமுக நிற்க வைக்கக்கூடிய, கைகாட்டக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வழக்கம் என்று ஒன்று மாறியிருக்கிறது. மு.க. ஸ்டாலின், நரேந்திர மோடி, சீமான் என அவர்கள் கை காட்டக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய வழக்கம் என்று ஒன்று இன்று மாறியிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியை அல்லது எந்த ஒரு தலைவரையும் சாராத சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் இவர் நமக்கான வேட்பாளர் என்கிற அடிப்படையில் வேட்பாளரை மட்டுமே தெரிவு செய்து வாக்களிக்கக்கூடிய வழமையும் வழக்கமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த ஒரு முக்கியமான தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையில் செறிவும் சுவையும் மிகுந்த இந்த மக்கள் சபையின் முதல் பேச்சாளராக மக்கள் கட்சியை நம்பியே வாக்களிக்கிறார்கள் என்கிற வாதத்தை முன்வைப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி நடக்கும் தேர்தலில் மக்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறாங்க, கட்சியா இல்லை தலைவர்களையா இல்லை வேட்பாளர்களையா என்ற ஒரு அருமையான தலைப்பை இன்னைக்கு நியூஸ் 18 நம்ம முன்னாடி இந்த அனல் பறக்கும் தேர்தல் காலத்தில் நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. ஏன்னா கட்சி தான் என்பது ஒரு உயிர். அதில் இருக்கும் தலைவன் வெறும் உடல் மட்டும்தான். உயிர் இல்லாமல் உடல் எங்கேயுமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற தாற்பயத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், கட்சியை நம்பி மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பாங்க. முதல் விஷயம் சொன்னோன்னா, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சியும் வந்தது நீதி கட்சின்ற ஒரு தாற்பயத்தில் தான் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. ஸோ கட்சிங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம். அதற்கு ஒரு பேஸ், அந்த பேஸில் உள்ளிட்டதான் கட்சி தலைவர், தொண்டர், அதனுடைய பிரதிநிதிகள், அதன் சார்பு அணிகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சமூக நீதி, சுயமரியாதை, எல்லோருக்கும் எல்லாம், இதெல்லாம் அறிஞர் அண்ணா அந்த காலத்திலேயே நமக்கு கொடுத்துட்டு போன தாற்பயத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட கழகத்தில் பெரியாரால் கொண்டு பட்ட அந்த கருத்துக்களை கொண்டது தான் அந்த கட்சிங்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட மாநில கட்சிகள் மட்டும் எண்ணிக்கை 57 கட்சிகள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 2600. இதில் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சி காலத்தில் இருக்கிற காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த வலிமையான கொள்கையும் கட்டமைப்பும் தான் இருக்குது முக்கிய காரணமாக நான் பார்ப்பேன். பல தலைவர்கள் போகலாம். இப்போ நான் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், வெற்றியை சந்திச்சிருக்கிறோம், பல இன்னல்களை சந்திச்சிருக்கிறோம். அது எல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் இருக்கிறது என்றால் அது தொன்று தொட்ட காலம் முதல் அறிஞர் அண்ணா ஆரம்பித்து அதை வழிநடத்தி கொண்டு முத்தமிழ் டாக்டர் கலைஞர், இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் தான், இவர்கள் எல்லாமே அந்த கட்சி கொள்கையும் அந்த சமூக நீதியையும் அந்த சுயமரியாதையும் அந்த எல்லோருக்கும் எல்லாம் என்கிற கொள்கையை வைப்பதற்கு ஒரு பேஸாக இருக்கிற அந்த கட்டமைப்பு தான் கட்சி என்பது. ஸோ கட்சி ஒருத்தருக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு கூட்டமைப்பு தேவை. அதற்கு பெயர் தான் கட்சி. நிச்சயமாக அது கட்சியை பார்த்து தான்
முக்காவாசி வாக்குகளை கொடுக்கிறார்கள். ஒரு 100% பார்த்தீங்கன்னா கட்சிங்கிறது வந்து ஒரு 65% 70% கட்சிங்கிற கோட்பாட்டுக்கான வாக்குகள் விழுவது தான், சின்னத்தை பார்த்து விடுறது தான். வெளியில் வர இப்போ ஒரு பாமர மக்களோ இல்லை படிக்காதவங்களோ இல்லை படித்தவங்களோ நீ யாருக்கு ஓட்டு போட்டு வந்தேன்னு வெளில சொன்ன உடனே ஒன்று உதயசூரியன் சொல்லுவாங்க, இல்லை ரைசிங் சன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்மளோட மேடை மேலே இருக்க நான் ரெட்டைலைக்கு போட்டேன். இதை மாதிரி சின்னத்தை வச்சு, அந்த சின்னங்கிறது வந்து அந்த கட்சியோடைய ஒரு சிம்பிள், அதை வச்சு தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நிறைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பாமர மக்களுக்கு சில படிக்காதவங்களுக்கு கேண்டிடேட் பேர் கூட தெரியாது. ஆனால் அந்த கட்சி நமக்கு இது என்ன செஞ்சுது, அண்ணா என்ன செஞ்சார், கலைஞர் என்ன செஞ்சார், எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கேல என்ன செஞ்சார், ரெட்டலை நமக்கு என்ன செஞ்சுது, உதயசூரியன் நமக்கு என்ன செஞ்சுது, அதே மாதிரி காங்கிரஸ் பேரியக்கம் நமக்கு என்ன செஞ்சுது, இப்படி அதை மாதிரி எடுத்துட்டு போறது தான் வந்து கேம்பெயின்லயும் நிறைய நிற்கும். கட்சி கட்டமைப்பு அல்லது நீங்க சொல்ற அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க பட்டியலிட்ட அந்த வலிமையான தலைவர்கள் இல்லாமல் கட்சியும் சின்னமும் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருமா? அதுதான் நான் சொன்னேன், 100% 70% அந்த கூட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு இருந்ததுனா தான் நீங்க அதை வந்து, அதாவது தலைவர் பதவியில் மிந்தி அண்ணா இருந்தார், அதுக்கப்புறம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் இருந்தார், இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார், நாளைக்கு இன்னும் ஒருத்தர் வருவார். யார் வந்தாலும் அந்த கொள்கையை கொண்டு போய் அங்க சேர்ப்பதற்கு ஒரு கட்டமைப்பு நமக்கு அவசியம் தேவை. அந்த கட்டமைப்பு, அந்த பேஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுனா தான் நம்ம என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற வந்து தொன்று தொட்ட காலம் முதல் வழி வழியா செஞ்சுட்டு இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா காலத்தில் தான் வந்து சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தாங்க, கல்வியை கொண்டு வந்தாங்க, அந்த சான்ஸ்கிரிட் அபாலிஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நடந்தது, எல்லாரும் மெடிசன் படிக்கலாம், சான்ஸ்கிரிட் இல்லாமலும் மெடிசன் படிக்கலாம், அந்த காலத்தில் வந்தது. அந்த கட்சியில் வந்த கலைஞரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் பெண்களுக்கு வந்து சுயமரியாதை திருமணங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டது, அதே மாதிரி சொத்துல சம பங்குன்றது. இன்னைக்கு இப்பொழுது அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த தளபதியார் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டு வந்திருக்கிற வந்து மகளிர் விடியல் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், இப்படி பல திட்டங்கள் வந்து நமக்கு முன்னாடி வருது. ஸோ இது எல்லாம் அந்த தாற்பயம் எங்கிருந்து வருகிறது, நம்மளுடைய கட்சி கொள்கை, சுயமரியாதை, சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், இப்படி கொள்கைகளை கொண்டு ஒரு கட்சி இருக்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து வாழையடி வழியாக நம்ம மக்களுக்கு செய்து கொண்டு போக முடிகிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் தலைவர்களை மையப்படுத்தி, சில கட்சிகள் வந்து தலைவரை மையப்படுத்தி மட்டுமே போய் கொண்டிருக்கும். அவர்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இருக்காம கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமான கட்சியில் நிச்சயமாக அறிஞர் அண்ணா நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை நாம் எடுத்து முன்னே செல்வதால் தான் இன்றளவிலும் நம்ம வந்து நூற்றாண்டை தாண்டி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு லீடர்ஷிப் வேண்டாமா? நீங்க சொல்ற அந்த கட்டுப்பாட்டை வழி நடத்துவதற்கு அதையெல்லாம் வாங்க சேர்ந்து ஒரு வெற்றியை நாம பெறுவோம் அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டு போறதுக்கான ஒரு லீடர் வேண்டாமா? கண்டிப்பா லீடர் தேவைதான். ஆனா லீடர் மட்டுமே போகாதுன்றதான் நான் சொல்ல வருது. அதே தான் நான் சொன்னது, 70% கட்சியும் 20% வந்து ஒரு தலைவனும் 10% தான் வேட்பாளருக்கான மதிப்பீட்டையும் நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு கட்சின்னு ஒன்று கொள்கைன்னு இருந்ததுனா அந்த கட்சியின் கொள்கையை வச்சு அந்த தலைவர் வந்து யார் வேட்பாளராக இருக்கலாம், நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நாம் முன்னெடுத்து செய்ய முடியும். முதல்ல இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமே வந்து அவங்க வந்து ஆட்சி பீடத்துக்கு வரல, இங்கே வந்து பொதுக்குழுவில் டிசைட் பண்ணி நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த காலத்தினால்தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அதாவது பெரியார் கூறிய அந்த பெண்ணின் கையிலேருந்து கரண்டியை பிடிங்க விட்டு புத்தகத்தை கொடுன்னு செய்ய வேண்டிய விஷயத்தை கூட கட்சிங்கிற ஒரு எலெக்ஷனில் போய் நின்று அந்த தாற்பயத்தை கொண்டு போகிற காரணத்தினால தான் பெண்கள் இன்னைக்கு படித்து இத்தனை பேர் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எஜுகேஷனோட. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்காக தான் உங்களுக்காக போராடுகிறோம், உங்களோட படிப்புக்காக நாங்கள் போராடுகிறோம், உங்களோட சுயமரியாதைக்காக நாங்கள் போராடுகிறோம், மாநில சுயாட்சிக்காக போராடுகிறோம். எல்லாத்தையும் வந்து சென்டர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சென்டருக்கு வந்து ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணும்னா இருக்கிற பவர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் சென்டரில் வச்சுட்டு ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க. அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் அண்ணா முதல் இன்று வரை அதை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அதற்காக ஒரு கட்சி அந்த கோட்பாடுங்கிறது வந்து அந்த ஐடியாலஜி தான் வந்து பேஸ். அந்த ஐடியாலஜி இல்லாமல் எந்த தலைவரும் இருக்க முடியாது. இப்போ யார் வேணால் தலைவன் ஆகலாம், பட் உங்களோட ஐடியாலஜி என்ன கொடுப்பீங்க, உங்களோட ஐடியாலஜி என்ன, உங்களோட தாட் என்ன, நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கட்சிக்கான கோட்பாடுகள் என்ன, நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு தான் கேட்பீங்களே ஒழிய நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு தனி மனிதனாக யாராலையும் எதையும் சாதித்து வர முடியாது. எல்லார் கையும் தட்டினால்தான் ஓசை என்பது தான் கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடிய விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.